ஜனநாயகன் திரைப்படத்துக்கு அப்புறமா தளபதி விஜய் அவர்கள் லியோ 2 இல்ல வேற ஏதாவது படங்கள்ல கேமியோல நடிப்பாரா அப்படின்னு பல ரசிகர்களும் ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. இதுக்கான பதிலும் கிடைச்சிடுச்சு. வாங்க என்னன்றத பார்க்கலாம். தமிழ் சினிமாவுல இந்த வருஷம் எத்தனை திரைப்படங்கள் வெளியானாலும் பெரும்பாலான ரசிகர்கள் எதிர்பார்க்கும் ஒரே திரைப்படம் ஜனநாயகன் தாங்க. காரணம் என்னன்னா தளபதி விஜயோட கடைசி படம் அப்படின்றதோட அரசியல் வசனங்கள் இடம்பெறுமா, அரசியலுக்கான படமா, நான் ஆணையிட்டால் ரீமேக் சாங் இருக்குமா அப்படின்னு பல எதிர்பார்ப்புகளை ரசிகர்களே வச்சிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் ஹச்சி வினோத் அவர்கள் இந்த படம் ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடியே இது பக்கா கமர்ஷியல் படம் அப்படின்றத ஒரு மேடையிலே மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த தருணத்துல அடுத்த படம் நடிப்பாரா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா நடிக்க மாட்டாரு அப்படின்றது தான் உண்மையான பதில். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு திரும்பவும் நடிச்சாருன்னா மொத்த மீடியாவும் இவரை ட்ரோல் பண்ணியே முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சில விஷயங்கள் நம்மளோட மைண்ட் தாட்ல இருந்தாலும் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாரு. என்னுடைய ஒரே ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, முடிந்த உடனே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மக்களுக்காக டிக்ளேர் பண்ணிட்டார். சினிமாவுக்கு முற்றுப்புள்ளி வச்சதுதான். அதனாலதான் துப்பாக்கி எடுத்து சிவகார்த்தியன் கையில கொடுத்துட்டாரு. சினிமாவுல அடுத்த ஜெனரேஷனும் வளரணும், அதே போல அரசியல்ல புதிய மாற்றமும் வரணுமா இல்லையா?